ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா PSR S-670 இதில் வந்து இந்தியன் டிவோஷனல் பேக்கை எப்படி பேக்குனா, அதாவது இந்தியன் டிவோஷனல் ஸ்டைல்ஸ் நம்மகிட்ட போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அது ஒரு பேக்காகவே இருக்குது, Yamaha வெப்சைட்லேயே இருக்குது. அந்த பேக்கை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி ப்ளே பண்ணி பார்க்குறது எல்லாமே இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து அந்த பேக்கை இன்ஸ்டால் பண்ணுறத பார்த்துக்கலாம். நான் அதை டவுன்லோட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். கிறிஸ்டின் டிவோஷனல், ஹிந்து டிவோஷனல் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் பென்ட்ரைவில் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்தியன் டிவோஷனல் 670 PPFன்னு இருக்குது. இந்தியன் டிவோஷனல் 670 PPIங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த ரீட்மியில் இருக்குது. PPIங்கிறது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இதில் வந்து நிறைய தபலா, தம்பரா, மற்ற எல்லாமே இருக்குது. அந்த லிஸ்ட்டை நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்தியன் டிவோஷனல் பேக்கில் வந்து தபலா வந்து எல்லா டைம் சிக்னேச்சர்லேயும் இருக்குது. அதாவது 3/4, 4/4, 6/8, 7/8 எல்லாத்துலேயுமே இருக்குது. தம்பரா வந்து இந்த சுதியில் இருக்குது, CDE அதில் இருக்குது. டோலில் வந்து பஜன்ஸு, தாண்டியா ஸ்டைலு எல்லாமே இருக்குது. இதில் வந்து இதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா இதில் வந்து ஒரு 2 பேஜ் இருக்கும். டோட்டலாக வந்து 18 ஸ்டைல்ஸ் இதில் இருக்கும். வாய்ஸும் இருக்கும். அது நம்ம வேணும்னா வச்சுக்கலாம். ஏற்கனவே நான் PSR 670 வந்து இருக்குது. அதனால் நம்ம அதை வாய்ஸ் பண்ணுறனா பண்ணிக்கலாம், இல்லாட்டினா விட்டுடலாம். இப்போ அதோடய லிஸ்ட்டு இங்கே இருக்குது. வாய்ஸ் அண்ட் ஸ்டைல் வந்து இந்த பேக்கை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம்னா, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் என்னென்ன வாய்ஸ்லாம் இந்த வாய்ஸ் லிஸ்ட் இங்கே இருக்குது. இது வந்து இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஸ்டைல் லிஸ்ட் தான். இந்த ஸ்டைல் லிஸ்ட்டு இங்கே இருக்குது. பஜன்லேயே வந்து 11 ஸ்டைல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் வால்ஸு, பாலிவுட்டு, தமிழ், கேரளா இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த ஸ்டைல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து இந்த பென்ட்ரைவை நம்ம போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் எடுத்த பின்னாடி கூட நமக்கு வந்து அது உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம எப்போனா வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Yamaha 670 வந்து பென்ட்ரைவை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடுறோம். அது எங்கே இன்சர்ட் பண்ணுறதுன்னு இப்போ நான் காட்டியிருக்கேன். 2 டிவைஸ்ன்னு இருக்கும். இது வந்து இது வந்து மிடி போட்டு இதை வந்து நம்ம கீபோர்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணி மிடி வாசிச்சுக்கலாம். இது வந்து பென்ட்ரைவ் ஸ்டோர் மெமரி, ஃப்ளாஷ் மெமரி. இப்போ இந்த பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ண பின்னாடி நம்ம வந்து கீபோர்டை வந்து டேர்ன் ஆன் பண்ணுறோம். அது ஆஃப் பண்ணியிருக்கும்போது தான் வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணணும். கீபோர்டு ஆன் ஆனோன்னே நம்ம ஃபங்க்ஷன் பட்டன் கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல ஃபங்க்ஷன் பட்டன், இந்த டயல் பட்டன் பக்கத்தில் ஃபங்க்ஷன் பட்டன் இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இது மாதிரி டிஸ்பிளே வரும். நம்ம கீபோர்ட் டிஸ்பிளேயில் இந்த மாதிரி வரும். ஃபங்க்ஷன்ஸ் போகிற எல்லா ஃபங்க்ஷனும் வந்திருக்கு. இது வந்து மெனு 1, மெனு 2 ரெண்டுமே இருக்குது. இதை நம்ம வந்து கர்சர், அதில் டேப் இருக்குது. இந்த மாதிரி டேப்னா நெக்ஸ்ட் பேஜ் வரதுக்காக நம்ம வந்து டேப் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா கர்சர் இந்த மாதிரி 4 பக்கம் இருக்குது. இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணி அடுத்த பேஜுக்கு கொண்டு போகலாம். இப்போ வந்து அடுத்த பேஜுக்கு நான் கொண்டு வந்துடுறேன். மெனு 2க்கு வந்துருச்சு. இப்போ பேக் இன்ஸ்டலேஷன் இருக்குது. இந்த பேக் இன்ஸ்டலேஷன் இந்த இடத்துல செலக்ட் ஆனோன்னா நம்ம வந்து என்டர் கொடுக்கணும். இந்த இடத்துல என்டர் இருக்குது. என்டர் கொடுத்தோன்னே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். என்டர் வந்து உள்ளே போயிடும். உள்ளே போனால் நான் அந்த கீபோர்டில் அந்த பென்ட்ரைவில் நான் என்னென்ன வச்சுருக்கேன், இப்போ வந்து ரிதம்ஸ் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஸ்டைல் ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். அதாவது இந்தியன் டிவோஷனல் அதுவும் வச்சுருக்கேன். இது ரிதம்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து வந்து இந்தியன் டிவோஷனல் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிற அந்த பேக் இருக்குது. இப்போ அந்த டிவோஷனல் பேக் இங்கே இந்த இந்தியன் டிவோஷனல் இருக்குது. அது மேலே வந்து கர்சரை கொண்டு வந்துட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும், என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டா அடுத்த பேஜுக்கு போயிடும். எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த இந்தியன் டிவோஷனல் பேர் தனியாக செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்தீங்கன்னா இன்ஸ்டால்னு இருக்கும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த பட்டனை எப்படி கிளிக் பண்ணுறதுன்னா அது மேலே செலக்ட் பண்ண முடியாது. இந்த டிஸ்பிளேக்கு கீழே நம்பர் 6 இந்த பட்டன்ஸ் இருக்குது. இந்த பட்டன்ஸில் வந்து இந்த நம்பர் 6க்கு கீழே இருக்க இந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இன்ஸ்டால் பண்ண இங்கே இந்த ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டா ஏற்கனவே நம்ம வந்து இப்போ இந்த டிவோஷனல், இந்த இந்தியன் டிவோஷனல் 670 வந்து நம்ம பண்ணணுமான்னு கேட்கும். இதுக்கு முன்னாடி இருக்க டேட்டாவெலாம், அதாவது இந்த மாதிரி ஸ்டைல் பேக் எதாவது வச்சுருந்தோம்னா, சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா அது வந்து டெலிட் ஆகாது. இப்போ வந்து மீதி டெலிட் பண்ணவான்னு கேட்க, நம்ம ஓகே கொடுத்தா போதும். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு நான் என்கிட்ட வந்து எந்த பேக்கும் இல்லை, அதனால் வந்து
அது டெலிட் பண்ணுவான்னு கேட்குது. நான் ஓகே கொடுத்துட்றேன். அப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்டால் ஆகும்போது என்னென்னா, இந்த பவர் ஆஃப் பண்ணக்கூடாது, அதே போல் கரண்ட் ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்படி ஆச்சுன்னா அது ரிமூவ் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம போய் பென்ட்ரைவில் வச்சுருக்க ஃபைலோ இல்லாட்டினா நம்ம கீபோர்டில் இருக்க ஃபைல்ஸு சிலது டெலிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பென்ட்ரைவ் வந்து எடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம பேக் வந்து உள்ளே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆன பின்னாடி அதே இன்ஸ்டால் ஆன பின்னாடி எப்படின்னா அதே வந்து ரீஸ்டார்ட் ஆகிரும். அதை நம்ம பயப்பட தேவையில்லை. அதே வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோடனே கீபோர்டு வந்து ஆஃப் ஆகிரும். ஆஃப் ஆகிட்டு திரும்ப ஆன் ஆகும். ஆன் ஆகி முடிஞ்ச பின்னாடி நம்ம வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து எடுத்துடலாம். கீபோர்டில் எக்ஸ்பென்ஷன் பேக் பிளேயர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்தியன் டிவோஷனல் சாங்ஸு என்னென்ன ஸ்டைல்ஸ் வச்சுருந்தோமோ அந்த இந்தியன் டிவோஷனல் ஸ்டைல்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேயில் வந்துடும். நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். அடுத்து என்னென்னா இந்த பேக் எங்கே கிடைக்குது, எங்கேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். இது வந்து Yamaha அஃபிஷியல் வெப்சைட்லேயே நம்ம வந்து கிடைக்குது. இந்த டவுன்லோடிங்க்கு வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக வந்து Yamahaவோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடும். அங்கே போனீங்கன்னா இந்த
இந்தியன் டிவோஷனல் பேக் இருக்கும். இது நம்ம Yamaha வெப்சைட்டில் நம்ம வந்து ஏதோ ஒரு நம்ம இமெயில் ஐடி ஏதோ கொடுத்து அப்போ நமக்கு ஒரு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் இல்லைன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இந்தியன் பேக்கை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இந்த இந்தியன் பேக்குற இந்த டோட்டல் ஐக்கானை வந்து நம்ம கிளிக் பண்ணாவே இந்த பேக் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அடுத்து அந்த ஜிப் ஃபைல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஜிப் ஃபைலை நம்ம எந்த ஃபோல்டரில் போய் டெஸ்க்டாப்பில் ஏதாவது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இந்தியன் டிவோஷனல் சைன்னு வச்சுக்கிட்டு அங்கே போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதை பொதுவாக வந்து ஜிப் ஃபைல் ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்கும் இந்தியன் டிவோஷனல் S-670. இது வந்து PPI ஃபைல், CPF ஃபைல் ரெண்டுமே இருக்கும். நம்ம CPF ஃபைல் நமக்கு தேவையில்லை. இந்த PPI ஃபைல் தான் வந்து உள்ளே வந்து நம்ம கீபோர்டுக்குள்ளே இன்ஸ்டால் ஆகும். இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம வந்து பென்ட்ரைவ் வந்து டைரெக்டாக பண்ண வேண்டியதில்லை. எப்போவும் பென்ட்ரைவ் சொருகி இருக்கணும்னே அவசியம் இல்லை. நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த இந்தியன் ஸ்டைல்ஸ் பூரா நமக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டைல்ஸ் பூரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.